பிரைஸ் தி லார்ட். பிரியமானவங்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா? நெடுநாளாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்ன வரைக்கும் அந்த காரியத்துக்கான பதில் எனக்கு வரல. என் கூட இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஆனா எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரல. நானும் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், எல்லாம் செய்யறேன் பாஸ்டர், ஆனா எனக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் வரலையே. என்ன காரணமா இருக்கும்? எனக்கு அதுக்கு விளக்கம் தெரியலையே. அப்ப என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா, இல்ல கேட்க மாட்டாரா? என்ன காரணம்? ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பேச போகிறது. 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிக்கொடார். என் இருதயத்துல ஒரு அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா என் ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய பார்வையில எல்லாமே சரியா தெரியும். நான் சரியா இருக்கிறேன், பர்ஃபெக்டா இருக்கேன், என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது, நான் அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, அவங்கள போல இல்லை, நான் பர்ஃபெக்ட், எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன் நம்ம சொல்லிக்கொள்வோம். இந்த வார்த்தை என்னோடு கூட பேசினதை உங்களோடு கூட பேசும் என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அக்கிரமமா எண்ணப்படுகிற ஏதோ ஒரு சிறு காரியம் நம்முடைய இருதயத்தில் இருந்து கொண்டு நம் ஜெபத்தை தேவன் கேட்க முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கும். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது உடனே பதில் வந்துடும். ஏதோ மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு கசப்பு உள்ளத்துல இருக்கலாம். யாரோ ஒருத்தர் மேல, யாரோ ஒரு மனிதன் மேல, மனுஷி மேல ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கலாம். துணிகரமா ஒரு பொய்யான காரியத்தை சொல்லி இருக்கலாம், இல்லை யாருடையாவது வஞ்சித்து இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய பார்வைக்கு சரியா தெரிகிற காரியம் தேவனுடைய பார்வைக்கு அக்கிரமமா தெரியும். இந்த அக்கிரம சிந்தை என்ன செய்யுமா? தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம தடுத்து போட்டுருமா? ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். அப்ப பதில் கொடுக்கணும்னா, எனக்கு பதில் வரணும், என்ன செய்யணும்னா, என் இருதயம் சுத்தமாக்கப்படணும், என் இருதயம் பரிசுத்தமாக்கப்படணும். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். இந்த இருதயத்துல கொண்டு வந்து சத்துரு விதைச்சிட்டு போயிடுவான். அந்த சிந்தனைகளை என்ன செய்யும்னா தேவனுடைய பதிலை தடுத்து போடும். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என் இருதயத்தில் அப்படி ஏதாகிலும் ஒரு சிந்தனை எனக்கே தெரியாமல் ஒளிந்து கொண்டிருந்தார், இயேசுவே உடைய இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கி என் ஜெபத்திற்கு பதில் கொடும் என்று கேளுங்க. சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே. சங்கீதம் 66:20 வாசிக்கிறோம், என் ஜெபத்தை தள்ளாதவர். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர். ஆனா ஏன் பதில் கொடுக்கலன்னா, என்னுடைய ஏதோ ஒரு அக்கிரமம், ஏதோ ஒரு தேவன் விரும்பாத ஒரு தவறு என் உள்ளத்துல, என் இருதயத்துல உட்கார்ந்து இருக்கு. அதை நான் இன்னைக்கு வெளியே எடுத்து போட்டு நான் ஒப்புரவாகி ஜெபிக்க போகிறேன், என் தேவ சமூகத்துல நான் அறிக்கையிட போகிறேன். கர்த்தர் பதில் கொடுப்பார். இந்த காரியத்தை நீங்க செய்யாம எத்தனை மணி நேரம் முட்டி போட்டு ஜெபிச்சாலும் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில என்னை மிகவும் காயப்படுத்தின மனிதர்கள் இருக்கிறாங்க, என்னை கண்ணீர் வடிக்க வைத்த மனிதர்கள் இருக்கிறாங்க. என் ஜெப அறையில நான் கதவை சாத்தி கொண்டு நான் என்ன செய்தேன் ஆண்டவரை, ஏன் என்னை இவ்வளவு வெறுக்கிறாங்க, ஏன் என்னை இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, ஏன் என்னை இவ்வளவு குற்றப்படுத்துறாங்கன்னு கதறிய நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுப்பா தெரியுமா? நீ மனதார அவர்களை மன்னித்து விடு. நான் உடனே சொல்லி ஜெபிப்பேன், ஆண்டவரே நான் மனதார அவர்களை மன்னிக்கிறேன். என்னை காயப்படுத்திட்டாங்க, என்னை குற்றப்படுத்திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, ஆனாலும் அவர்களை மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாருங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து அவர்களை மன்னிக்கும்படி உதவி செய்திருக்கிறார். அவர்களை சந்திப்பதில்லை, அவர்களோடு பேசுவதில்லை, ஆனால் என் இருதயத்தில் அவர்களை மன்னித்து விட்டு என் வேலையை பார்த்து கொண்டு இருப்பேன். கர்த்தர் சமாதானத்தை உள்ளத்துல தருவார். எந்த கசப்பையும் உள்ள வச்சுக்காதீங்க, எந்த வைராக்கியத்தையும் உள்ள வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அவங்கள பார்க்க பிடிக்கலையா, சரி பார்க்க வேண்டாம். பேச பிடிக்கலையா, பரவாயில்ல பேச வேண்டாம். ஆனா இருதயத்தில் கசப்பு வேண்டாம். அவர்களை மனதார மன்னிச்சிருங்க. அப்பா, அவங்க எனக்கு தீமை செஞ்சாங்க, ஆனா நீர் அதை நன்மையாய் மாற பண்ணுவீர் என்று சொல்லி எல்லா சிந்தனைகளையும் தேவ கர்த்தர்ல ஒப்பு கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் சிந்தனைக்குள்ள ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்தை கேட்பார். ஜெபம் இல்லாமா? அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்பா. எங்கள் இருதயத்தை சுத்திகரியும், எங்களை ஜெபத்திற்கு பதில் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.